ஹலோ எவ்ரிவன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கிட்டத்தட்ட 80% பில்லியன் டாலர் ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே டீம்ஸாக ஃபவுண்ட் பண்ணது தான். யாரும் தனியாக ஒரு சோலோ ஆண்டர்பிரனர் கிரியேட் பண்ணதே கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிள்லேருந்து ஏர்என்பி வரைக்கும் எடுத்துக்கலாம். எந்த ஒரு ரெவல்யூஷனரான ஸ்டார்ட் அப் ஐடியா இருந்தால் கூட அது டீம்ஸாக சேர்ந்து பில்ட் பண்ணுறது தான் தவிர தனி ஒரு ஆள் கிடையவே கிடையாது. ஆனால் ப்ராப்ளமே இங்கே தான் ஆரம்பிக்குது. இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்டில் எல்லாருக்குமே டீமை ஒர்க் பண்ண செட்டே ஆக மாட்டேது. எல்லாருமே நான் தனியாக ஒர்க் பண்ணணும், எனக்குன்னு ஒரு கோல்ஸ் இருக்கணும், தனியாக நான் சொல்கிற விஷயம் மட்டும் தான் கம்பெனி நான் நடக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஆனால் நம்ம எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க எந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டாலும் அது டீம்ஸாக கொலாப கிரியேட் பண்ண ப்ராடக்ட் மட்டும்தான். இதே மாதிரி அந்த காலத்தில் லாரி பேஜும் செரிப்ரினும் சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணாமல் சும்மா நாங்கள் 2 பேருமே தனித்தனி எங்களுக்கான விஷயம் தான் ஒர்க் பண்ணுவோம், எங்கள் 2 பேருக்கு டீமாக செட் ஆகுது அப்படின்னு சொல்லி விட்டுருந்தாங்கன்னா நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க கூகுள் சர்ச் கண்டிப்பாக இருந்திருக்காது. இதே மாதிரி ஒரு பாட்டை சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ முக்கியமாக இங்கே சொல்ல வருது என்னன்னா, யாருமே இங்கே தனியாக ஜெயிக்கிறதே கிடையாது. எந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டார்ட் அப் எடுத்தாலும் அது ஒரு பார்ட்னர்ஷிப்பும் ஒரு டீம் ஒர்க்கும் ஒரு ஷேர்டு விஷன் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதே மாதிரி கொலாபரேஷன் இருந்தால் ஸ்டார்ட் அப் ஜெயிக்க முடியுமா? இல்லை அதெல்லாம் இல்லை, தனியாகவே அந்த ஸ்டார்ட் அப்லாம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு தெரிஞ்சிருந்தா கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.